கேரள மாநிலம் இடுக்கியில் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து ஒரு பேருந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹேமலதா, இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்துல மாவேலிக்கரை பகுதியிலிருந்து சுமார் 34 பேர் பண்ணீங்கன்னா அரசு பேருந்து வாடகைக்கு எடுத்து தஞ்சாவூருக்கு சுற்றுலாவுக்காக சென்றிருக்காங்க. சுற்றுலா முடித்து விட்டு நேற்று இரவு மீண்டும் ஊர் திரும்பும் போது இன்னைக்கு காலையில சுமார் 6 மணி அளவுல பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டத்தில் உள்ள புல்லுப்பாறை அருகே வந்த போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாத்தீங்கன்னா அந்த வளைவுல திரும்பும் போது சுமார் 200 அடி ஆழம் கொண்ட அந்த பள்ளத்துல பேருந்து விழுந்துருது. அப்ப பாத்தீங்கன்னா 30 அடி தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் அந்த பேருந்து தடுத்து நிறுத்தியதால ஒரு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட. இருந்த போதும் பாத்தீங்கன்னா இந்த பேருந்தில் இருந்த 34 பயணிகளும் படுகாயம் அடைந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தற்பொழுது மீட்பு பணி நடந்து வரும் நிலையில 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இவங்க அந்த வழியா போன சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உடனடியாக போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இப்போ மீட்கப்பட்டு படுகாயம் அடைந்தவங்க அனைவரும் பீர்மேடு முண்டக்கயம் மருத்துவமனையில அனுமதிச்சுட்டு வராங்க. இந்த பேருந்து 200 அடி பள்ளத்துக்கு போய் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். தற்பொழுது 30 அடியிலேயே மரங்களால தடுத்து நிறுத்தப்பட்டதால ஒரு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.